தினக்காற்று செய்திகள். இவருடைய கோரிக்கைகளை, மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வேட்பாளரை நம்முடைய தொகுதி பெற்றிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியிலே நிற்கக்கூடியவர் இந்த தொகுதியிலே ஒரு பிரச்சனை நடந்தது. அறிவு கூட்டத்துக்கு எல்லாரையும் வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்டேன். வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா நேற்று நமக்கு ஒரு 3000 பேராக வந்திருப்பாங்க. தலைமையில் வந்து நீங்கள் நிறையா லாரி பஸ்ஸு இந்த மாதிரி வேலை பிடிச்சிட்டு வந்தால் கூட்டம் நிறையா வரும், அது உங்களுக்கு தேர்தல் கணக்கில் பிரச்சனை வரும்னு தலைமையில் சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் சுருக்கமாக வாங்கன்னு சொல்லியே நேற்று ஒரு 2000 பேர் ஒரு கணக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம தலைமை தேர்தல் அலுவலகம் திறக்கிறதுக்கு வாங்கன்னு போன் மூலம் தான் நாங்கள் சொன்னோம். இன்னைக்கு நிறைய வந்திருக்கீங்க. வந்திருந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய அனைத்து தலைவர்களும் வேட்பாளர் அறிவித்தவுடனே வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னார்கள். அந்த இது வந்து அந்த மமதை வந்து நம்மளுக்கு வேண்டாம். அந்த மமதையில் இருக்கிறவங்க எல்லாமே தோத்துருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன், என் அனுபவம். நம்ம இனிமே செய்கிற வேலையில தான் நம்ம ஜெயிக்க போறோம். அது வந்து நம்மளுக்கு வெற்றி. இங்க வந்து தேர்தல் சொல்றது வேற, அவங்க இன்னும் களப்பணிக்கு வரல. 3 பேர் ஒரு டீ கடையில கூட ஒருத்தர் வெளியூருக்கார உட்கார்ந்துருக்காங்க. டீ கடையில நம்ம உள்ளூருக்கார உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொரு டீ கடையிலும் ஒரு வெளியூருக்கார திருநெல்வேலிக்கார உட்கார்ந்துருக்காங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோங்கிறத பூரா கண்காணிக்காங்க. அது இதுக்கு பிறகு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு இனிமேதான் நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம அந்த அசால்ட்டா அந்த மம்மதியில நம்ம யாரும் இருந்துட வேண்டாம். அது முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பிஜேபியிலேயோ இன்னும் அவங்களால வேட்பாளரே அறிவிக்க முடியல. நம்மளுக்கு வேட்பாளர் வச்சு 1 வாரம் ஆயிடுச்சு. நம்ம கூட்டணி கட்சியில எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அவங்க கூட்டணி கட்சியோட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கட்சி ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இந்த தொகுதியில் அறிவிச்சு விடாம அவங்களால வேட்பாளர் அறிவிக்க முடியல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க தேசிய கட்சிகள் அப்படி கிடையாது. நம்ம தமிழக கட்சி, நம்ம தமிழ்நாடு, அவங்க டெல்லி. தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் தொழில் பண்றோம். தொழிலாளர் நிறைய இருக்கும். நம்ம எதிர்களும் இருக்கும். திண்டு தொழில் நடத்துறதும் இருக்கும். அதே மாதிரி பட்டாசு தொழில் நடத்துறதும் இருக்காங்க. அவங்கள பத்தி நான் சொல்லக்கூடாது. நான் அவங்க கேட்டேன். அவங்க எப்படி அதுக்கு எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க ஜெயிச்சு வந்தா உங்க பட்டாசு கம்பெனியில் வந்து ஆர்டர் கொடுத்தாருவாங்க. உங்க டிபிடி கம்பெனியில் ஆர்டர் கொடுத்தாருவாங்க. எங்களுக்கு மாதம் எவ்வளவு கேட்பாங்க. கட்டா பஞ்சாயத்து இருப்பாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க. ஒரு 5 கோடி ரூபா போற சொத்தை வெறும் 5 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு எழுதி வாங்கி உங்களை ஆக்குவாங்க. இது வரைக்கும் திருநெல்வேலியில் அதான் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க கூப்பிட்ட குரலுக்கு 1 கோடி வருது. எப்பயும் சாதாரணமா டீ கடையில சாப்பிடும் டவுன்லையும் எங்க எஸ்ஆர் டீ கடையிலையும் பைக்ல வந்து உட்கார்ந்து மக்களோட அதே இதான் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதே நிலைமை தான் என் நிலைமை. எந்நேரம் வேணாலும் எங்க வீட்டுக்கு நீங்க தேடி வரலாம். நான் குளிக்கிறது 10:30 மணி 11 மணி ஆகும். ரெகுலரா அதே தான். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு அதான் நடக்கும். நீங்க எந்நேரம் வேணாலும் என்னை சந்திக்கலாம். உங்கள் குறைகளை என்னிடம் சொல்லலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். முடியலைன்னா நம்ம ஒரு அமைச்சருக்கு 2 அமைச்சர் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி உங்களுடைய குறைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் என்று இந்த தொழில் மூலியமா பட்டாசு இந்த தொழிலுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக் கொண்டு நீங்கள் எல்லோரும் நிர்வாகிகள்
இங்க வந்திருக்கிற நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டணி கட்சி நிர்வாகிகளை ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், செயலாளர்கள் கூட்டணி கட்சியை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாருமே தேர்தல் சாப்பிட்டு வராதிங்க. காலையில வாங்க, வந்துட்டு சாயந்தரம் நேரம் நாங்க வந்து எந்தெந்த ஊருக்கு நாங்கள் டூர் போறோம், நம்ம ப்ரோக்ராம் போடுவோம். அதுக்கு முன்னாடி 10 பேர் கூட்டணி கட்சி சேர்த்துக்கோங்க. 10 பேருக்கு நம்ம இங்க கொடுக்குற நோட்டீஸ் கொடுப்போம். அதே மாதிரி தலைமை கழகத்துக்கு நோட்டீஸ் வரும். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நோட்டீஸ் கொடுப்போம். 10 பேர் ஒவ்வொரு வீட்டா போங்க. 23ஆம் தேதிக்குள்ள ஒரு 3 தடவையாவது நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு போயிடணும். போய் நோட்டீஸ் கொடுத்து நீங்க ஓட்டு கேட்கணும். நம்மளுக்கு அதான் நிற்கும். நல்லா பார்த்துருங்க. நாம வந்து பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி எம்எல்ஏ வந்து ஒரு ஊருக்காக ஓட்டு கேட்க முடியாது. அது ஒரு 3 மாத டைம் கொடுத்தா கேட்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு கொடுக்கறது எத்தனாம் தேதி நமக்கு தேதி அறிவிச்சாலும் நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகுதான் நான் ஓட்டு கேட்டு போகலாம். எனக்கு வண்டிக்கு அனுமதி இப்பதான். எனக்கு என் வண்டியிலே குடியேற்ற முடியல. 6ஆம் தேதி பிறகுதான் உங்களுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. நம்ம 6ஆம் தேதி தான் நம்ம மனு தாக்கல் பண்றோம். அந்த 6ஆம் தேதி மனு தாக்கலுக்கு எல்லாரும் ஒன்று போல வந்துருங்க கட்டாயமா. அதே மாதிரி விருதுநகர்ல வருகின்ற 5ஆம் தேதி காலை நமது தமிழக முதல்வர் அவர்கள், நம்ம முற்போக்கு கூட்டணிய தலைவர் அவர்கள் நம்ம மீட்டிங் இருக்கு காலையில. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம். அது நம்ம தலைமையிலிருந்து இங்க அறிவிப்பு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் காலையில வந்து எல்லாரும் ஒன்னோட கூட்டணி கட்சி எல்லாருமே வந்துருங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் வருவாங்க. நிர்வாகிகள் வர நீங்கெல்லாம் உங்களுக்கு தகவல் வரும். எல்லாரும் ஒவ்வொரு கலந்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளை செயலாளரும் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் குறைஞ்சது எல்லா வீட்டுக்கும் போகணும். ஆகிற வீடு ஆகாத வீடுன்னு பார்க்க வேண்டாம். போய் வீட்டுக்கு போங்க. நம்ம செஞ்ச நல்லதை சொல்லுங்க. இனிமே செய்ய போறதுன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நல்லா செஞ்சிருக்கோம். நேரத்தில் ஒருத்தர் பேசும்போது ஒண்ணுமே செய்யலன்னு நம்ம சொல்றான். அவன் படிச்ச முட்டா. நம்ம என்ன ஒண்ணு செய்யல, எவ்வளவு செஞ்சிருக்கோம், எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டிலே வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க தான் பேசுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து செஞ்சதை சொல்லுங்க. இனிமே செய்ய போறதுன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நம்முடைய செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் விளக்கம் சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசி அப்படி வாங்குற போட்டு தான் நம்மளுக்கு நினைக்கும். ஆனால் நீங்க எல்லாரும் இதுக்கு ஒரு கிளைக்கலாக செய்ய வேண்டிய வேலை. நம்ம ஜெயிக்கணும்னா அந்த வேலைகளை நீங்க ஒன்று போல செஞ்சு நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்வது ஒரு பாதத்துக்கு நன்றி.